ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ബ്രാഹ്മണ ഗൃഹങ്ങളിൽ പ്രത്യാബ്ദിക ശ്രാദ്ധം, അതായത് എല്ലാ വർഷവും മരണമടഞ്ഞ മാതാപിതാക്കൾക്ക് വേണ്ടി போடுறதான ശ്രാദ്ധം ശരിயான രീതിയിൽ பார்வண விதானத்தில் நடக்கிறதா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிரதானமான விஷயம். நம்ம பிராமண குடும்பங்களோடெல்லாம் എല്ലാ രീതിയിലുള്ള ഐശ്വര്യം, അതുമാതിരി സാമ്പത്തിക അഭിവൃദ്ധി, സത്സന്താന പ്രാപ്തി ഇതുമാതിരിയുള്ള എന്ത് ഒരു நல்ல விஷயம் நேடணுமானாலும் பிதர்களோட அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது. நாங்கள் எங்களோட ஆற்றுல குழந்தை பிறக்காததுனால பாகவதன் நடத்தினோம், நாராயணன் நடத்தினோம், സ്വയംവര பார்வதி ஹோமம் பண்ணினோம், பல மகாக்ஷேத்திரங்கள்லேயும் பல வழிபாடு நடத்தினோம். அப்புறம் சரியான ஒரு சந்தான பிராப்தி கிடைக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தம் சரியாக நடத்தணும் அப்படிங்கிறத. எப்படி நம்ம 41 நாளைக்கு விரதம் எடுத்து சபரிமலைக்கு போகிறோமோ அதே மாதிரி நியமங்களோடு கூட அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை ஹோமம் போட்டு தானே பண்ணணும். நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தோம். ஆனால் வாத்தியாருக்கு சமயம் இல்லாததுனால ஹிரண்யமாக பண்ணினா போயும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் அந்த தோஷம் வாத்தியாருக்கு போகாது, ஆறு பண்ணலையோ அவளுக்கு தான் தோஷம் வரும். நம்ம ஹிரண்யமாக ஸ்ராத்தம் போடுறது அப்படிங்கிறது எப்போ போடணும், எப்போ சங்கல்பமாக போடணும், எப்போ ஆமஸ்ராத்தம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சரியாக தெரிஞ்சுண்டு அது பண்ணினோமான அது நமக்கு பூர்ண பலத்தை கொடுக்கும். இந்த காலத்தில் பிராமண குடும்பங்கள்ல எல்லாம் நிறைய அந்த பொன் குழந்தைகள் வேற பிராமணேதரால கல்யாணம் நடத்தின்னு இருக்கா. அப்போது அந்த மாதிரி உள்ள அவளோடெல்லாம் காலம் കഴിയുമ്പോൾ அவளுக்குன்னும் சரியாக நம்ம രീതിയിൽ ശ്രാദ്ധം போட முடியாது அப்படிங்கிற ஒரு സിറ്റുവേഷൻ வந்தால் அது மாதிரி உள்ளவாளுக்கெல்லாம் கூட பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தில் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அது நம்ம பண்ணுவோம். அது மாதிரி சபிண்டீகரணம் ஆகாமைக்கு அந்த பாலமரணங்கள் நடக்குമ്പോൾ குளிச்சு போடுறது, அது மாதிரி எரிக்கிறது, இவாளுக்கெல்லாம் கூட அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தில் திருப்திக்கு வேண்டி நம்ம வேண்ட காரியங்கள் பண்ணுவோம். அப்போ அதனால் அந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தில் ஹோமம் பண்ணி பார்வண விதானத்தில் பண்ணினாத்தான் இதெல்லாம் நமக்கு பண்ண முடியும். ஹிரண்யமாக பண்ணினானா இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஒன்றும் அதில் வராது. அதனால் வேதமே பிராமணாவோடு 3 கடத்தை சொல்கிறதுல பிதர்கடம் ரொம்ப பிரதானம். அதனால தான் 96 ஸ்ராத்தங்கள் சன்னவதி ஸ்ராத்தம் அப்படின்னு வச்சார். அதை எல்லாத்தையும் விட பிரதானம் அப்படிங்கிறது அந்த மரணம் அடைஞ்ச மாதாபிதாக்களுக்கு பண்ணுறதான ஸ்ராத்தம். அதை நம்ம எப்படி சரியாக போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானாம்பிகா ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ஸ்ராத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அது எந்த சிட்டிலேயும் அது ஆன்சைட் ஆன்லைன் இல்லை, ஒரு இடத்துல வச்சு அங்கே எல்லாரும் வர சொல்லி அப்படி நேர கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான். அந்த கிளாஸில் சேர்ந்து இந்த ஸ்ராத்தம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டா நிறைய பிரயோஜனம் உண்டு. நம்ம ஆற்றுல தான் வாத்தியார் பண்ணுறதுக்கு தயாராக வந்தானாலும் நமக்கு அது பண்ண தெரிஞ்சானா அவருக்கு சீக்கிரமாக சொல்லித்தரத்துக்கு முடியும். மந்திரங்கள்லாம் நமக்கு தெட்டாமல் சொல்ல முடியும். அதனால் நமக்கு அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லை வாத்தியார் இல்லை
அந்த பார்வணமாக பண்ணுறதுக்குன்னா அப்படி உள்ளவாளுக்கு நம்ம போய் ஒரு தார்மீகமாக அவளுக்கு ஒரு சகாயம் பண்ணுற மாதிரி அவளுக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் அந்த பிரயோஜனம் உண்டு. அப்போது இந்த நம்மளோட குலத்துக்குள்ள எல்லா உன்னமனத்துக்கும் இந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தம் ரொம்ப பிரதானம். நம்ம என்னெல்லாம் வேறு பண்ணினாலும் அக்கௌண்ட்டில் தான் 1 கோடி ரூபாய் இருக்குது, ஆனால் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுத்து அப்படின்னா அந்த பணம் ஒன்றும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட என்னெல்லாம் புண்ணியம் இருந்தானாலும் அது அனுபவ யோக்கியம் அல்லாமல் ஆகிறது. நிறைய தனம் இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒத்துமை இல்லை, இல்லை திடீர்னு ஒரு அபமிருத்தி நடக்கிறது, ஒரு ஆக்சிடெண்டல் டெத் நடக்கிறது, இல்லை திடீர்னு ஒரு அகால மிருத்தி நடக்கிறது. இந்த மாதிரி உள்ள துக்கங்களும் நிறைய பேருக்கு வருது. இது மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பிரத்யாப்திக ஸ்ராத்தம் அந்த பார்வண விதானமாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக தெரிகிறது. அதனால் இந்த கிளாஸில் எல்லோரும் ஜாயின் பண்ணி இந்த ஸ்ராத்தத்தை படித்து அது நமக்கு பண்ணுறதுக்கும் பிரயோஜனப்படுத்தலாம். ആർക്കാതെ വാദ്യാർ അസൗര്യമായെടുത്തു അന്നക്ക് മുഹൂർത്ത നാൾ இல்லை அவருக்கு வேறு சிராதம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஹிரண்யமாக போட்டால் தான் வருவர் அப்படின்னாலும் நமக்கு அவளுக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கும் அது மாதிரி படித்தவா நம்மளையும் சகாயிக்கலாம் அப்படிங்கிறதான நிறைய பிரயோஜனம் அதுக்கு இருக்குது. மட்டுமில்லை இந்த ஸ்ராத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்னு தான் தெரியறது. நம்ம தேசத்தோடு ராஜாவோடு நன்மைக்கும் ராஜாவோடு அபிவிருத்திக்கும் ஸ்திரீகளெல்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளதான ஒரு புத்தி வரத்துக்கும் அந்த பசுக்கள்லாம் நிறைய பால் கறக்கிறதுக்கும் இது மாதிரி ராஜ்யத்தில் தர்மம் நன்னா நடக்கிறதுக்குள்ள எல்லா பிரார்த்தனையும் ராஜாக்கு தர்மிஷ்டனாக இருக்கிறதுக்குள்ள எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கிறதுக்குள்ள பிரார்த்தனை எல்லாமே இந்த ஒரு ஸ்ராத்தத்தில் இருக்குது. அதனால் ஸ்ரத்தையா தீயதே இது ஸ்ராத்தா, ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது எல்லோரும் நல்லா தெரிஞ்சு பண்ணினா நம்மளோட அபிவிருத்திக்கு அது ரொம்ப சகாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.